ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் லூக்கா 15:4 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகுதியில் ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள், ஆனால் அதில் ஒன்றே ஒன்று தான் காணாமல் போனது. ஆனால் அந்த காணாமல் போன ஒன்றை குறித்து அவன் அசதியாக இராமல், கவலையற்று இராமல், அதன் மீது அதிக அக்கறை உள்ளவனாய், அதிக கவலையோடு கூட, பாரத்தோடு கூட எப்படியாவது அந்த ஆட்டை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த 100 ஆடுகளிலே அந்த 99 ஆடுகளையும் பத்திரமாய் மந்தையிலே வைத்துவிட்டு, பாதுகாப்பாய் வைத்துவிட்டு, அந்த காணாமற் போன ஆடை தேடி 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 ஓடுகிறான். கடைசியில் நாம் பார்க்கிறோம், அதை அவன் கண்டுபிடித்து விடுகிறான். ஆம் பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, அவன் கண்டுபிடித்து அதை சந்தோஷமாய் கொண்டாடவும் செய்கிறான். அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு சந்தோஷம் அந்த மெய்ப்பனுக்கு. இதை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு சொல்லுகிறார் 7ஆம் வசனத்திலே, அதே போல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். பரலோக ராஜ்யமே சந்தோஷப்படுகிறது. எது நிமித்தமாய்? மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவியின் நிமித்தமாய். இன்றைக்கு நமக்கு மெய்ப்பராய் கர்த்தர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் நமக்கு மெய்ப்பராய் தேவாதி தேவன் இருக்கிறார். நாம் அவருடைய ஆடுகள். அப்படியானால் நாம் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய பிரசன்னத்திலேயே நாம் இருக்கும் பொழுது நாம் எல்லா பொல்லாப்புக்கும் நம்மை விலக்கி காக்கிறவராய் அவர் இருக்கிறார். அதே நேரத்திலே ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல், ஆண்டவருடைய சித்தத்திற்கு விரோதமாய், ஆண்டவருடைய திட்டங்களுக்கு மாறான காரியங்களை செய்து, ஆண்டவரை விட்டு விலகி பின்மாற்றத்திற்கு நேராய் கடந்து சென்று, ஆண்டவருடைய திட்டங்களுக்கு விரோதமாய் பின்மாற்றத்திற்குள் கடந்து செல்லும் பொழுது அந்த காணாமற் போன ஆட்டை போல அது வழி தப்பி போய் அது அநேக ஆபத்துகளுக்குள்ளாக கடந்து சென்றிருக்கும். காரணம், மெய்ப்பன் அருகிலே இல்லை. அவருடைய பாதுகாப்பு, அவருடைய அரவணைப்பு அவனுக்கு இல்லை. அதே போல பாவத்திற்குள் தேவனுடைய திட்டத்தை மீறி ஓடின ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் அதே போன்றுதான் காணப்படுகிறது. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் அதனுடைய 176ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன்,
உமது அடியேனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். ஒரு காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேனே ஆண்டவரே என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த பகுதியிலே மனம் கசந்து ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கிற ஒரு விண்ணப்பத்தை நான் பார்க்கிறோம். சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை தேடி வாங்கப்பா, என்னை மீட்டு கொள்ளுங்க. பாதை தெரியாத ஒரு ஆட்டை போல அலைந்து திரிகிறேனே என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த பகுதியிலே சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? எரேமியா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக கர்த்தர் அதை காப்பார். ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை எப்படியெல்லாம் காப்பானோ அதே போல கர்த்தர் நம்மையும் காக்கிற தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, காணாமற் போன அந்த ஒரே ஒரு ஆட்டை தேடி அதை கண்டுபிடிக்கிறார். மறுபடியும் அதை தன்னுடைய மந்தையிலே சேர்த்து கொள்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்திலே நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு பகுதி. சங்கீதம் 23 நாம் பார்க்கிறோம், கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், ஆகவே நான் தாழ்ச்சியடையேன் என்று தாவீது ராஜா ஆரம்பிக்கிறார். கர்த்தர் நமக்கு மெய்ப்பர், ஆகவே நமக்கு தாழ்ச்சி என்பது இல்லை. கர்த்தர் நமக்கு மெய்ப்பராய் இருப்பார் என்று சொன்னால் அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய சித்தத்திற்கு நாம் மெய்யாகவே செவி கொடுத்து அவர் பின்பாக அவருடைய பிரசன்னத்திலே நாம் ஓடிக்கொண்டு இருப்போம் என்று சொன்னால், அவர் காண்பிக்கிற வழியிலே நடந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால், அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுவார். அது மட்டுமல்ல, அவர் என் ஆத்துமாவை தேற்றி, அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிற ஆண்டவர், நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார். வெறும் தேற்றவாளன் மட்டுமல்ல, நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். ஒருவேளை நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே. நான் ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நான் பொல்லாப்பிற்கு பயப்படவே மாட்டேன். காரணம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அது மட்டுமல்ல, என் சத்துருக்களுக்கு முன்பாக என்னை குறிவைத்து என்னை தாக்க வேண்டும் என்று சொல்லி, என்னை பீறி போட வேண்டும், என்னை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற சத்துருக்களுக்கு முன்பாக, என்னை அவமானப்படுத்த வேண்டும், என்னை வேண்டுமென்றே ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று நினைக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்கிறீர். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, சொல்லிவிட்டு கடைசியாய் சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எப்பொழுது? கர்த்தர் எனக்கு மெய்ப்பராய் இருக்கும் பொழுது. எசேக்கியேல் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் அதனுடைய 34ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வரை கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரவுமான நாளிலே அவைகள் சிதறண்டு போன எல்லா இடங்களிலிருமிருந்து அவைகளை தப்பி வர பண்ணி, அவைகளை ஜனங்களிலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி, அவைகளுடைய சுய தேசத்தில் அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளில் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்து கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு மெய்ப்பராய் இருக்கும் பொழுது எவ்வளவு காரியங்களை நமக்காக செய்கிறார். அது மட்டுமல்ல,
16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து, எலும்பு முறிந்ததை காயங்கட்டி, நசல் கொண்டதை திடப்படுத்துவேன், நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து. பார்த்தீர்களா, ஆண்டவர் எப்படியெல்லாம் செய்கிறார். ஒருவேளை ஆண்டவரை விட்டு தூர போகும் பொழுது அநேக காயங்கள், அநேக வேதனைகள், அநேக துக்கங்கள், அநேக விதமான அநியாயமான கிரியைகள் நமக்கு விரோதமாக எழும்பலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவைகளை மீண்டும் தேடி கண்டுபிடித்து என் மந்தையிலே கொண்டு வந்து சேர்த்து அவைகளை சரி பண்ணி நல்ல மேய்ச்சலை கொடுத்து அவைகளை பத்திரமாய் நான் பாதுகாத்து கொள்ளுவேன். இன்றைக்கு நம்மை குறித்து ஆண்டவர் அதை தான் செய்ய விரும்புகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீதிமான்களை அல்ல, 100 ஆடுகளிலே 99 பத்திரமா இருக்கிறது அதை குறித்து அல்ல, ஆனால் காணாமற் போன அந்த ஒரு ஆட்டை பார்த்து பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தின் வாஞ்சை, ஏக்கம். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய 2ஆம் நிருபத்திலே சொல்கிறார். 2 பேதுரு 3:9, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஆண்டவராயிருக்கிறார். ஆகவே நம்மிடத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே அவர் வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் சற்று கால தாமதத்தை எடுத்துக்கொள்கிறார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அந்த ஒரு ஆடை தேடி ஆண்டவர் அலைந்து கொண்டிருக்கிறார். நீதிமான்களே அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். லூக்கா 19:10 நாம் பார்க்கிறோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம் மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து. நாம் அவருக்குள் இருக்கிறோமா? அவருக்கு பிரியமாய் இருக்கிறோமா? அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறோமா? அவருடைய சித்தப்படிதான் ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? அவருடைய திட்டங்களை அவர் விரும்புகிறபடி நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனிகள் பிரதிபலிக்கிறதா? எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து பார்த்து இதில் எல்லாம் சரியா இருக்கும் என்று சொன்னால் நாம் அவருடைய மந்தைக்குள் இருக்கிறோம். அவர் நமக்கு மெய்ப்பராய் இருப்பார். அப்படி நாம் இருக்கும் பொழுது நம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நமக்கு நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படி செய்வார். அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, கேட்ட வசனத்தின்படி தங்களை ஒப்பு கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையாய் கண் நோக்கி பாருங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் சுட்டி காண்பிக்கிற காரியங்களை, பாவமான கிரியைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிற எவனும் இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறான் என்ற வசனத்தின்படி, வார்த்தையின்படி தங்கள் குறைகளை அறிக்கையிட பிள்ளைகள் மீது கிருபையாய் இறங்குவீராக. இப்பொழுதே ஆண்டவரே, அவர்கள் இழந்து போன எல்லா கிருபைகளையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபையாய் தாங்க இயேசுப்பா. நம்முடைய மெய்யான சமாதானத்தினால், ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புவீராக. இரத்த கோட்டைக்குள் மூடி பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, செமையான வழியில நடத்துங்கப்பா, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். இயேசுவின் பரிசுத்த பிரசன்னம் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத ஜெப கூட்டம் நாள் 21/3/2026 சனிக்கிழமை அன்று. நேரம் காலை 10 மணிக்கு. இடம் தாஜ்ஹால், KKC காலேஜ் எதிர்புறம், எழில் நகர், புதுக்கோட்டை. இன்னிசை ஆராதனை, தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் F. பெனட் மேனுவேல் அவர்கள், திருச்சி. தவறாமல் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கிறோம்.